அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மல் அளவு எப்படியோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. எப்போவுமே பேட்டர்ன் என்ன அளவு நார்மல் ப்ளவுஸோ அது போட்டுக்கோங்க. அந்த டாட்டோட ஃபஸ்ட்டு இடைவெளி எவ்வளோன்னு பார்த்தோம். அதோட இடைவெளி பார்த்திங்கன்னா 2 இன்ச் இருந்தது. அந்த அளவை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டாட்டோட அகலம் 1.25 இன்ச்சு, டாட்டோட அகலம் 2 இன்ச்சு இருந்தது. அதனால் நான் வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம 2 இன்ச்சு அகலத்துக்கும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் 12.25 இருக்குது, இன்னொரு பக்கமும் 12.25 இருக்கணும். நடு சென்டரில் 13.25 இன்ச்சு இருக்கணும். இதுதான் நம்மளுடைய அளவு. இந்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டாட்டோட உயரம் எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த டாட்டோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க 2.5 இருக்குது. நம்ம அந்த டாட்டோட உயரத்தை நம்ம எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே டாட் வரையும் போது இந்த மாதிரி ஷேப் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் உங்களோட டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 இன்ச் போட்டிருக்கேன். இது டாட்டோட உயரம். இந்த 1.25 வந்து டாட்டோட அகலம். இந்த உயரமும் இந்த அகலமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவை வச்சு தான் நம்ம அடுத்த மார்க் பண்ணுறோம். 2.5 இன்ச்சு, அதாவது டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் நமக்கு டாட்டை சுற்றிலும் இருக்கணும். மேலே மட்டும் 1 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம 2.5 இன்ச்சு வைக்கணும். எல்லா இடத்துலையும் 2.5 இன்ச்சு இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம டாட்டோட உயரத்துக்கு மேலே வந்து நேராக 1 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே 2.5 இன்ச்சு இருக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. உங்களோட ப்ளவுஸில் 3 இன்ச்சு இருக்குது, இல்லை 3.5 இன்ச்சு டாட்டோட உயரம் இருக்குன்னா நீங்கள் அந்த அளவுக்கு மார்க் பண்ணணும். நீங்கள் இருக்கிற 2.5 இன்ச்சு காமன் கிடையாது. அவங்களோட டாட்டோட உயரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. அந்த மார்க் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு வெட்டினீங்க அப்படின்னிங்கன்னா இதுதான் உங்களுக்கு கட்டோரி ப்ளவுஸு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நார்மல் ப்ளவுஸுக்கும் கட்டோரி ப்ளவுஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிராஸ் கட் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் வந்து கீழே இறங்கின மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி வர வேணாம், எனக்கு நல்லா அழகாக நேராக இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ரெயிட் கட் போடுறாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் கட் போடும்போது பாதி வந்து ஸ்ட்ரெயிட்டும் நம்ம கப்பு வைக்கிற பாகத்தில் மட்டும் கிராஸும் கொடுக்கறதுனால தான் நம்ம வந்து இந்த கட்டோரி ப்ளவுஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நிறைய பேர் பாருங்கள் நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் ஷோல்டர்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் கப் ஷேப் வந்து நல்லா நீட்டாக இருக்கணுங்கிறவங்க வந்து இந்த மாதிரி கப்புக்கு வந்து கிராஸில் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் வந்து முன்பாகத்தை கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு இது கட்டோரி ப்ளவுஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டோம். நடு சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கணும். 2க்கும் சென்டர் பாகமாக பார்த்து ஒரு இடத்துல நம்ம ஒரு நாச் போட்டுக்கிறோம். அந்த இடத்த வந்து நம்ம இப்போ எப்படி துணியில் வச்சு மார்க் பண்ணணும்னு பாருங்கள். துணியில் வந்து ஸ்ட்ரெயிட் நேர் கட்டிங்க்கு நம்ம வரைகிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இதுதான் உங்களுக்கு வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ்க்கு எப்படி வரையோமோ அந்த மெத்தடு. அதை அப்படியே சுற்றிலுமே நம்ம கரெக்டான அளவை மெஷர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா என்ன அளவு சேர்த்துறோம்னா இந்த இடத்துல, அதான் நாச் போட்ட இடத்துல இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். எல்லா இடத்துலையும் நமக்கு இந்த இடத்துல இந்த 6.5 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. இந்த அளவு தான் நம்ம வெட்டணுமே தவிர நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கோட்டை வந்து வெட்டக்கூடாது. செகண்டாக போட்ட கோட்டை தான் நம்ம வெட்டணும். இப்போ வந்து வெட்டும்போது 1/2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வந்து கிராஸில் வரையணும். அதாவது ஃபஸ்ட்டு நேரில் வரைஞ்சோம். இந்த கப் ஷேப் மட்டும் நம்ம கிராஸில் வரையணும். கிராஸில் வரையும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல கிராஸ் வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த கப்பை வச்சு கிராஸ் எடுத்துக்கிறோம். கிராஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த நாச் போட்ட பகுதியில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் தான் நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்த வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள் 1/2 இன்ச்சு நான் வந்து இந்த பகுதியில் சேர்த்துறேன். இந்த 1/2 இன்ச்சு எதுக்குன்னா தையல் அடிக்கிற பாகம் தான் இந்த 1/2 இன்ச்சு. நமக்கு தையல் அடிக்கும்போது உள்ளே போயிடும். இந்த 1/2 இன்ச்சு உள்ளே போயிடும். கரெக்டான அளவு நமக்கு எப்பவும் போல் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி அந்த கப் ஷேப் இருக்கிற பாகத்தில் பார்த்தீங்கன்னாலும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 1/2 இன்ச்சும் சேர்ந்து தையலுக்கான பகுதி, மீதி இருக்கிறது வந்து நம்மளோட கரெக்டான பகுதி. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெட்டும்போது கரெக்டாக உங்களுக்கு தைக்கும்போதும் கரெக்டாக இந்த அளவு உங்களுக்கு வந்துடும். இதுதான் கட்டோரி ப்ளவுஸு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.